அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் மீது இன்று அதிகாலை முதல் தாக்குதலை தொடங்கிய ஈரான் ராணுவம் இதுவரை 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல் குவைத் மீது நடத்தப்பட்டுள்ளதாக அறிவித்த குவைத்தின் பாதுகாப்பு அமைச்சகம். மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் முழுவதும் தீவிர செக்கிங் ஆரம்பம். ஜெலிப் ஷேக் மற்றும் பிற ஏரியாக்களில் உள்ள வெளிநாட்டவர்கள் அதிரடி கைது. அடுத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 40 பேர் வரை விழுந்துள்ளதாக ஈரான் குற்றச்சாட்டு. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையான சண்டை தொடர்ந்து 6வது நாளாக நீடித்து வருகிறது. நேற்று இரவு ஈரானின் ராணுவ தளங்கள், போர் விமானங்கள், பாதுகாப்பு தளங்கள் ஆகியவற்றின் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன. கடந்த 6 நாட்களில் மட்டும் 40 பேர் வரை விழுந்துள்ளதாக ஈரானின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இன்று அதிகாலை முதலே குவைத், பஹ்ரைன், கத்தார் ஆகிய 3 ஜிசிசி நாடுகளின் மீது ஈரானின் ஐஆர்ஜிசி புரட்சிகர காவல்படை ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. குவைத், பஹ்ரைன், கத்தார் ஆகிய நாடுகளின் எல்லைக்குள் ட்ரோன் மற்றும் ஏவுகணையை இடைமறிக்கும் போது மேலிருந்து சிதறல்கள் கீழே விடக்கூடும். ஆகையால் பொதுமக்கள் சைரன் எச்சரிக்கை ஒலி மற்றும் அலர்ட் மெசேஜ் வரும்போது எச்சரிக்கையாக இருக்கும்படி பாதுகாப்பு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. அதுபோல் ட்ரோன் மற்றும் ஏவுகணை இடைமறிக்கும் போது சைரன் எச்சரிக்கை ஒலி மற்றும் அலர்ட் மெசேஜ்கள் வரும்போது பில்டிங்கின் விண்டோ சைட் நிற்க வேண்டாம் என பாதுகாப்பு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க குவைத்தில் இன்னைக்கு எழுப்பப்பட்ட சைரன் எச்சரிக்கை ஒலி கேட்டிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. அதுபோல ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் இடைமறிக்கும் காட்சிகளை படம் பிடித்து சோஷியல் மீடியாவான வாட்ஸ்அப், டிக்டாக், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் ஆகியவற்றில் ஷேர் செய்வது என்பது குவைத்துடைய சட்டப்படி தண்டனை குற்றமாகும். ஆகையால் இது போன்ற செயல்களில் ஈடுபடாதீங்க. குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ செய்யுங்க. இப்போ நடக்கிற சண்டை நிற்கணும்னா அமெரிக்கா அழைக்கும் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் ஒத்துழைக்க வேண்டும். ஆனால் இப்போ நடக்கும் சுச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது ஈரான் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதாங்க. ஈரானின் பகிரங்க எச்சரிக்கை என்னவென்றால், ஈரானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அமெரிக்கா ராணுவங்கள் தாக்கினால் பதிலுக்கு ஈரான் குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளில் உள்ள உள்கட்டமைப்பை தாக்கும் என பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது. இவனுங்க போற சண்டையால பொதுமக்களுக்கு தாங்க பாதிப்பு அதிகம். இப்போதான் பிரச்சனை இல்லாமல் ஃப்ளைட் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஃப்ளைட் டிக்கெட்டும் முன்பை விட ரேட்டும் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. இவனுங்க மீண்டும் ஏற்பாடு மேலே ஏதாவது தாக்குதல் நடத்தினா அவ்வளோதான், பழைய மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் ரேட் எல்லாம் அதிகமாகிடும். விரைவில் இந்த வளைகுடா சண்டையை முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்க. இதுவரை குவைத் மீது மட்டும் பார்த்தீங்கன்னா 25 குரூஸ் ஏவுகணைகள், 387 பிளாஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 1002 ட்ரோன் தாக்குதல்கள் குவைத் மீது ஈரான் நடத்தியதாக குவைத்தின் பாதுகாப்பு அமைச்சகம் புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது. மற்ற ஜிசிசி நாடுகளை விட குவைத் மீது மட்டும் ஏன் அதிகப்படியான தாக்குதல் நடத்தப்படுதுன்னா, குவைத் ஈரானுக்கு மிக அருகாமை உள்ளதால் தான் அதிகமான தாக்குதலுக்கு குவைத் உள்ளாகிறது. அடுத்த தகவல், குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களிலும் தீவிரமான செக்கிங் தற்போது நடைபெற்று வருகிறது. கடந்த 2 தினங்களாக ஜெலிப் ஷேக் ஏரியாவை திருப்பி போட்டு குவைத்தின் உள்துறை அமைச்சகம் அதிரடியான செக்கிங்கை நடத்தி வருகிறது. அதுபோல இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் இன்றும் நாளையும் குவைத்தில் செக்கிங் தீவிரமாக இருக்கும். அதனால இகாமா இல்லாதவர்கள் உடனடியாக ஃபைனை கட்டி உங்கள் விசாவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அதுபோல் உங்கள் சிவிலடி உள்ள அட்ரஸில் மட்டும் நீங்கள் தான் தங்கியிருக்க வேண்டும். அதை விட்டுட்டு வேறு அட்ரஸில் நீங்கள் இருந்தால் உங்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். திர்பாலக். அதுபோல் இப்போ பார்த்தீங்கன்னா குவைத்துடைய ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஜெலிப் ஷேக் ஏரியா நடத்திய செக்கிங் போது 315 விதிமீறல்களை பதிவு செய்துள்ளது. மேலும் சுகாதாரமற்ற முறையில் பயன்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளதாக குவைத் பலதியா தெரிவித்துள்ளது. அதனால் குவைத்தில் சொந்தமாக ஹோட்டல் நடத்தும் நம் பாலுங்க குவைத்துடைய ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் சொல்லும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ செய்து சுகாதாரமான முறையில் ஹோட்டல் நடத்தினால் மட்டுமே உங்கள் ஹோட்டல் மீது எந்த ஒரு விதிமீறல்களும் பதிவாகாது. அடுத்த தகவல், குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குவைத் செல்வதற்கான பிசிசி, கேம்கா மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், பிஓஇ செய்து தரப்படுகிறது. அடுத்து குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 310 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1072 ரூபாய் 96 பைசாவாக உள்ளது. இப்போ குவைத்துடைய தினார் ரேட் கொஞ்சம் ஏறி இருக்குங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 594 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 225 பில்ஸாக உள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க, அதாவது குவைத்திலிருந்து ஆண்கள், பெண்கள் இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு. அதாவது ஆண்களாக இருந்தால் 20 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம், பெண்களாக இருந்தால் 40 கிராம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம். இதுதாங்க லிமிட்டு. இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.